என்னோட 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 8 காலையில இருந்து வெயிட் செக் பண்ண 1 கிலோ கம்மியாக இருக்காங்க. அந்த சந்தோஷத்தில் அப்படியே எல்கார்னிட்டன் போட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டாங்க. ஷோல்டர் இன்னைக்கு ஷோல்டரில் வந்து மிஷின் பிரஸ், டம்பிள் பிரஸ், ஃப்ரண்ட் ரைஸ், சைடு ரைஸ், அப்புறம் வந்து ஒரு சூப்பர் செட் போட்டோம், ஃப்ரண்ட் சைடு, அப்புறம் அர்னால்ட் பிரஸ் போட்டோம். பயங்கர எஃபெக்டிவாக இருந்ததுங்க. அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரக்கு போட்டு கிளாஸ் முடிச்சுட்டு கார்டியோ ஒரு 20 மினிட்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்து வே ப்ரோட்டீன் போட்டுட்டு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் பர்கர் தாங்க செய்ய போகிறோம். ஸோ புதுசாக வாங்கின எக் போச்சரில் ஒரு 4 எக் போட்டு போச் பண்ணிட்டு பர்கரில் மைனஸ் தடவி எக்கு வச்சு, ஆனியன் வச்சு, அதுக்கு மேலே லெட்யூஸ் வச்சு, அதுக்கு மேலே இன்னொரு போச்ட் எக் வச்சு சால்ட்லாம் போட்டு மூடிட்டு சாப்பிட்டு பார்த்தாங்க. செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இது ஒரு நல்ல டேஸ்டியான ஹை ப்ரோட்டீன் பர்கருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. செம டேஸ்ட்டில் நானே டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் தான். அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ரெடி பண்ணிவிட்டு ஃபுல் சிக்கனை வாங்கி அதை கட் பண்ணி அதில் போட்டு பெரட்டுன்னு அவனுக்கு மசாஜ் பண்ணி ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணி ஏர் ஃப்ரையரில் எடுத்து போட்டு ஒரு 185 டிகிரி செல்சியஸ் வச்சுட்டு 30 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்து பார்த்தா சிக்கன் பார்க்கவே செமையாக இருந்துச்சுங்க. அது கூட கேரட், ஆனியன், டொமேட்டோ போட்டு ஒரு சாலடு, அப்புறம் கிரீன் சட்னி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டுங்க. அப்புறம் ஈவினிங் ஒரு கிரீன் டீ. டின்னருக்கு 2 பாயில்டு எக், கிரேப்ஸ், அப்புறம் எக் சூப் தாங்க ரெடி பண்ணேன். ரொம்ப ஈஸியான ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டின்னர். இன்னைக்கு சூப் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் தான் பண்ணாங்க, நான் பண்ணல. அதனால அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இன்னைக்கு டேவை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.